சின்ன சின்ன தண்டு மெல்லிய தண்டு பிஞ்சு கீரை முட்டையில். இனி கீரை மசியலுக்கு தேவையான பச்சை மிளகா பிடுங்கிக் கொள்வோம். வெங்காயம், பச்சை மிளகா, கீரை. சூற மீன் 5 கிலோ வரும். இந்த கீரைத்தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் அம்மியில் அரைச்சி. வெங்காயம், உள்ளிப்பல்லு இனி மூடி வச்சிருவோம். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டாக நிற்கிறோம். இந்த நீண்ட நாளை பிறகு ஒரு சமையல் காணொலி ஒன்று போட போகிறோம். சூற மீன் குழம்பும் கீரை மசியலும் வித்தியாசமான சமையலாக இருக்கும். வேற உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சமையல், கீரை மசியலும் சூற மீன் குழம்பும். அம்மியில அரைச்சி வச்ச சூற மீன் குழம்பும். கீரை மசியலுக்கு தேவையானதை கீரை தோட்டத்திலே பிடுங்கி, வெங்காயம் தோட்டத்திலே, பச்சை மிளகா தோட்டத்திலே, எல்லாம் இன்றைக்கு தோட்டத்துல தான் பிடுங்க போறோம். சின்ன சின்ன தண்டு மெல்லிய தண்டு பிஞ்சு கீரை முட்டையில். நல்ல இளங்கீரையெல்லாம் பிடுங்கியாச்சு. இனி பச்சை மிளகா பிடுங்க போ. இனி கீரை மசியலுக்கு தேவையான பச்சை மிளகா பிடுங்கிக் கொள்வோம். மிளகான் கீரை பச்சை மிளகா எல்லாம் எடுத்தாச்சு. இனி வெங்காயம் தான் பிடுங்க போறோம். ரைட், மிளகான் வெங்காயம், பச்சை மிளகா, கீரை. முல்லைத்தீவிலிருந்து அம்மாவும் அப்பாவும் மீன் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். சூற மீன் 5 கிலோ வரும். இந்த கீரைத்தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் அம்மியில் அரைச்சி. மீன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதால பெரிய மீன் எனக்கு வெட்ட தெரியாது, அப்பா தான் வெட்ட போகிறார். இப்போ மீன் நல்லா உரசி கழுவுறதுக்கு உப்பும் மஞ்சளும். இந்த ரத்தம் இல்லை பாரு, நல்லா வடைஞ்சி தண்ணி வெள்ளையாக வந்துட்டு, அதான் இனி மீன் சுத்தமாகிட்டு. இப்போ சூற மீன் வெட்டி சுத்தம் செஞ்சாச்சு. இனி சூற மீனுக்கு தேவையான குடமிளகா நாங்கள் தான் கறிக்கு மீன் குழம்புக்கு போடுறோம். நாங்கள் நல்லா இருக்கும் காரமாக. இதுக்கும் கருவேப்பிலையும் இப்போ எங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து பிடுங்க போகிறோம். குமாரி
இது வீட்டு தோட்டத்தில் நான் போட்டிருக்க குடமிளகா. இது 3 கலரில் வரும். முதல் பச்சையாக வந்து திருப்பி ஒரேஞ்சாக வந்து நல்ல பழுத்த சிவப்பில் வரும். இதை எடுத்து போட்டு தான் நாற்று போட்டால் வரும். இது நான் வீட்டில் போட்டிருக்கேன். இது எல்லா கறிக்கும் போடலாம். 2 மிளகா போட்டாலே நல்ல காரம். அப்போ மீன் கறிக்கு போட நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த 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 இப்போ கருவேப்பிலை பொடியும் கொள்ளுவோம். கறிக்கு கீரைக்கு கறிக்கு தேங்காய் உரிக்க போகிறோம். இப்போ மீன் மசாலா அம்மியில் அரைக்க போகிறோம். வறுத்து அரைக்கணும். இவ்வளவும் கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மல்லி, மிளகு, சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், செத்தை இவ்வளவும் நாங்கள் இப்போ வறுத்துட்டு தான் அம்மியில் அரைக்க போகிறோம். நாங்கள் வறுக்க மஞ்சள் சொல்லையில், ஏன்னா நாங்கள் தூள் தான் போட போகிறோம், மஞ்சள் தூள். அதால் நீங்கள் மஞ்சள் கட்டி இருந்தால் வச்சு அரைச்சி கொள்ளலாம். வறுத்த சேர்த்தல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்த சேர்த்தல் மல்லி மற்றது மசாலா சாமான்கள்லாம் போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைப்போம். அரைச்சாச்சு. நல்லா மைய அரை விட்டுருக்கு. இனி வலிச்செடுப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி மண் சட்டியை வச்சுக்கொள்வோம். மண் சட்டி சொல்லுவோம் சூடாகட்டும். இது எண்ணெய் விட்டுக்குவோம். தாளிப்புக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். உள்ளி, கருவேப்பிலை, குடமிளகா, வெங்காயம், தக்காளி பழம் கொள்வோம். முதல் உள்ளி, நல்லா வதங்கிருச்சு. இனி மசாலா அம்மியில் அரைச்ச மசாலா போடுவோம். அரைச்ச மசாலா அதை இனி அதோட போடுவோம். புளிக்கரைசல், கரைச்ச புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு,
மசாலா புளிக்கரைசல் எல்லாம் கொதிச்சிட்டுது. இப்ப நாங்க மீனை போடுவோம். 5 கிலோ மீனையும் ஒரு மிக்க கறி வைக்க இயலாது, அதால 4 பங்கா பிரிச்சு வச்சிருக்கு. இது இன்றைக்கு கறிக்கு மட்டும்தான். இது நல்லா அவிஞ்சிட்டு மீன். இனி பால் ஊற்றிக்கொள்ளும். எடுத்து வச்ச தேங்காய் பால் தேவையான அளவு விட்டுக்கொள்ளும். நல்லா கொதிச்சிருக்கு. இறக்குவோமே. கீரை மசியலுக்கு மண் சட்டி வச்சிருக்கு. நல்லா கழுவி துப்புரவாக்கி வச்சிருக்கோம். நாங்கள் கீரைக்கு வந்து தண்ணி ஊத்தாமல் மண் சட்டி தானே, வெறும் சட்டியில கீரையை அவிய விட போறோம். கீரையை போட்டுக்கணும். மண் சட்டி சூடாயிட்டு கீரையை போட்டுக்கணும். பச்சை மிளகா அதை உடைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம், உள்ளிப்பல்லு இனி மூடி வச்சிருவோம். சாமான் கொடுத்தா கோழியை கூப்பிடுவாரு. கீரைக்கு தண்ணியே விட இல்ல. இங்க கீரையில இருந்து அவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. அப்ப மேலும் தண்ணி விட்டா இன்னும் அந்த கூழ் மாதிரி போடும். கீரையில தண்ணியே விடாமல் இப்படி அவிச்சோம்னா அது அதுண்ட தண்ணியிலே நல்ல சுண்டி அவியும். எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. உடன் கீரைண்டா தண்ணி இவ்வளவு விடும். மசிச்சாச்சு. கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இனி தலைப்பால் விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தேசி புளி விட்டு ராக்குவோம். தேவையான அளவு உப்பு. கீரைக்கு தேசிக்காய் விட்டுறோம். வெட்டி புளிஞ்சு வச்சோம்ல. நல்லா மசிஞ்சிருச்சு. இனி இறக்கி தேசி புளி விடுவோம். புளிஞ்சு வச்ச தேசி புளி விடுவோம். முன்னுக்கு கழிக்கணும். குத்தரிசி சோறு, அரைச்ச சூர மீன் குழம்பு,
ம் நல்லா வெந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. சூர மீன் கறியும் கீரை வெள்ளைக்கறியும். சூர மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி வந்து நல்ல கறி, நல்ல என்னன்னு சொல்கிறேன், மீன் இல்லாமல் வந்து முள்ளு குறைவு நல்ல தசை பிடிப்பார், அப்படி கறி மாதிரி தசை பிடிப்பாக இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு சமையல். முல்லைத்தீவை பொறுத்தமல்ல அவைக்கு மாமா மாமி இந்த வீட்டுக்கு முன்னுக்கு கடல் இருக்கிறபடியால் வந்து கள்ளப்பாட்டில் ஈஸியாக மீன்கள் வாங்கலாம். அப்போ கொண்ட மீனை வந்து நாங்கள் இன்றைக்கு 5 கிலோ மீன் கிட்ட கொண்டவன் 4 பங்காக பிரித்து இப்போ டீப் ஃப்ரிட்ஜில் 3 பங்கு வச்சுட்டு இன்றைக்கு கொண்டு எடுத்து தான் காய்ச்சினாங்க. எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்கு. இந்த சமையல் காணொளி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.